ஒரு புதுமண தம்பதி புதுசா குடும்பம் நடத்த ஆரம்பிச்சாங்க. அந்த கணவன் ஒரு கோபக்காரன். தனக்கு அடிபணிஞ்சு வேலை செய்யத்தான் மனைவின்னு ஒருத்தி இருக்கான்னு நினைச்சான். இதைச் செய் அதைச் செய்ன்னு அவளை பாடுபடுத்தினான். அவன் காலையில எழுந்த உடனே அவனுக்கு பெட் காஃபி கொடுக்கறதுல இருந்து ராத்திரி அவன் படுக்கையை தட்டி சுத்தம் பண்றது வரைக்கும் அவன் மனைவி செய்ய வேண்டிய வேலையை எல்லாம் ஒரு பெரிய லிஸ்ட் போட்டு அவளுக்கு கொடுத்தான். அந்த பெண் ரொம்ப நல்லவா. எதிர்த்து பேசாம அந்த லிஸ்ட்ல உள்ளபடி பயந்து பயந்து அவனுக்கு பணிவிடைகள் செஞ்சு வந்தா. அந்த கணவன் தன்னோட கெட்ட பழக்க வழக்கங்களால கல்யாணமாகி சில மாதங்களுக்குள்ள இறந்து போனான். அந்த பெண்ணோட பெற்றோர் அவளுக்கு இன்னொரு திருமணம் செஞ்சு வச்சாங்க. இந்த கணவன் அவளை அன்பால குளிப்பாட்டினான், அவளை கையில வச்சு தாங்கினான், அவளை கண்ணும் கருத்துமா வச்சு காப்பாத்தினான். இப்படியே பல வருஷங்கள் போச்சுது. ஒரு நாள் அவள் வீட்டை சுத்தப்படுத்தும் போது கபடுக்குள்ள ஒரு பேப்பர் இருப்பதை பார்த்தா. அது அவளுடைய முன்னாள் கணவன் அவளுக்கு கொடுத்த லிஸ்ட். அதுல எழுதப்பட்ட ஒவ்வொரு வேலையையும் பார்த்தா. அவளுக்கு அது ஆச்சரியமா இருந்துச்சு. ஏன்னா இப்பவும் அவ அதுல எழுதப்பட்ட வேலையெல்லாம் இந்த கணவனுக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்கா. அதுல என்ன வித்தியாசம்னா, முன்னாடி பயத்தோட விருப்பம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்போ அன்போட ஆசையோட செஞ்சுக்கிட்டு இருக்கா. அன்பு நம்ம ஆட்டிடியூட எப்படி மாத்துது பாத்தீங்களா? நாமும் நம்ம குடும்பத்தார்கிட்டயோ நமக்கு கீழே வேலை பாக்குறவங்க கிட்டயோ கராரா கண்டிப்பா வேலை வாங்க கூடாது. நாம அவங்க கிட்ட அன்பா இருந்தாலே அவங்க தங்களோட வேலைய ஆர்வமா செய்வாங்க. அதுக்கு தேவ அன்பு நம்ம மனசுல இருக்கணும். கடவுள்கிட்ட அன்பு செலுத்துறவங்களாலதான் மனுஷங்க கிட்டயும் உண்மையான அன்பை செலுத்த முடியும். உங்ககிட்ட இப்படிப்பட்ட அன்பு இருக்குதா? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. பூரண சர்க்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள்.